ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் திவ்யா வச்சு இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இது நம்மளோட நியூ சேனல். நம்மளோட பழைய சேனல் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து நம்மளுக்கு இனி யூஸ் பண்ண முடியாதான்னு கூட எனக்கு சத்தியமாக தெரியலை. கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிட்டு கஷ்டப்பட்டு அந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணேன். இனி நம்ம இந்த சேனல் வந்து நம்மளுக்கு இருக்குமா என்னென்னு எனக்கு தெரியலை. எனக்கு வந்து பெனிஃபிட் இல்லை, வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணலாம், பெனிஃபிட் எதுவுமே எனக்கு அந்த சேனலில் இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா இன்னொரு சேனல் யோசிக்காமல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப வேணும். இந்த சேனலில் நான் ஃபஸ்ட்டு வீடியோ போடுறது நல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கணும்னு நினச்சி தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதை 1 வீக் முன்னாடியே நான் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு இது வந்து ஓகே ஆனதுனால இது வந்து நான் செகண்ட் பாட்டில் இது வந்து ரெடி பண்ணிக்கிறேன். இது என்ன பார்த்திங்கன்னா, நம்ம ஹேர் வந்து ரொம்ப கொட்டுதில்ல ஃப்ரெண்ட்ஸ். எப்படி சொல்கிறது, நம்ம கன்சீவாக இருக்கிறோம் கொட்டுது, நார்மலான லேடிஸ்க்கும் கொட்டும். பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆசைப்பட்டு ஸ்ட்ரைட்டிங் பண்ண என்னால் மெயின்டைன் பண்ண முடியலைக்கா, நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் புலம்புவீங்க. நானும் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆசைப்பட்டு ஸ்ட்ரைட்டிங் பண்ணேன். இப்போ 8 மந்த் ஆச்சு. என்னால் அதை வந்து எப்படி மெயின்டைன் பண்ண முடியலை. ஏன்னா நம்மகிட்ட அவ்வளோ காசு கிடையாது. ஷாம்பு வாங்கணும், கண்டிஷ்னர் வாங்கணும், இது மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குன்றனால நம்மளால் எதுவும் பண்ண முடியல. இதை நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. நான் என்ன யூஸ் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா, நம்ம வடித்த தண்ணி இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், வடித்த தண்ணியை நம்ம சாதம் வடித்த தண்ணி 2 டம்ளர் எடுத்துக்கோங்க. அது கூட குழிக்கரண்டியாக இருந்தால் 1 ஸ்பூன் வெந்தயம், இல்லை நார்மல் ஸ்பூனாக இருந்தால் 2 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க. நம்ம குழம்புக்கு போடுறதோட 2 மடங்கு அதிகமாக கருவேப்பிலை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு வந்து 2 பாட்டில் தேவை. நம்ம வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணி வைக்க போகிறோம். இதை வந்து பார்த்திங்கன்னா 1 வீக் கிட்ட ட்ரை பண்ணலாம். 1 வீக் விட்டு ட்ரை பண்ணால் 1 வீக்குக்குள்ளே 2 நாள் விட்டு 3 நாள் விட்டு 1 நாளுக்கு அப்புறம் அப்படி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து நம்மளுக்கு வந்து ஊற்றையில் கட்டி பதத்தில் இருக்கும். இப்போ கொதித்து தண்ணி பதத்தில் கொஞ்சம் கொலன்னு ஆனோன்னா பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை இறக்கிடணும். ஏன்னா வெந்தயம் வந்து வெந்தது மாதிரி இருக்கும் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த கலர் வரவும் பார்த்திங்கன்னா கரெக்டாக இறக்கிங்க. இது கூட நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் எண்ணெய், நம்ம நார்மல் ஸ்பூனாக 2 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்பூனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற தேங்காய் எண்ணெயோ நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் எல்லாத்தையும் எடுத்துட்டிங்கன்னு பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். இதை பார்த்திங்கன்னா கஞ்சின்னு தான் நினைப்பீங்க, ஆனால் அதை யூஸ் பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு வீடியோவாக நல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோவாக போடுறேன்னு நினச்சேன். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை 1 வீக் முன்னாடி பிளான் பண்ணி வச்சுருந்தேன். இதை அப்லோட் பண்ணுறேன். எல்லோரோட சப்போர்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் வேஸ்ட்டாக நினைக்காதீங்க. இதெல்லாம் ஒரு பேக் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம செகண்ட் இதை யூஸ் பண்ணிவிட்டு இதை பேக்காக போட போகிறோம். 1 வீக் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 1 நாள் விட்டு 2 நாள் விட்டு தலை குளிக்கையில் பார்த்திங்கன்னா இதை அப்ளை பண்ணிவிட்டு தலை குளிங்க. பார்த்திங்கன்னா அதை வந்து ஃபேனில் வச்சுட்டு இதை நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம பேக்காக யூஸ் பண்ண போகிறோம். ரெண்டாவது இது பார்த்திங்கன்னா லைட் பதமாக இருக்கையில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பாட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஊற்றி வச்சுருவோம். கொண்டு வந்து ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் ஸ்ப்ரே பாட்டில் வந்து கம்பல்சரி இல்லை. உங்களுக்கு ஒரு பாட்டிலில் வேணால் யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்ப்ரே பாட்டில் இருக்குது. ஏன்னா நான் வந்து இது வந்து செகண்ட் டைம் யூஸ் பண்ணுறதுனால ஸ்ப்ரே பாட்டில் போட்டு வாங்கினேன். இதை வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஏன்னா அப்பப்போ நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கீழே வச்சிருந்தோம்னா வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து கெட்டு போயிடும், ஒரு மாதிரி ஜெல்லி ஆயிரும். இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நம்ம ஹேரை வந்து நான் வந்து லைட்டாக மட்டும் சீவக்கூட இல்லை, லைட்டாக மட்டும் ஃப்ரண்ட் சைடு மட்டும் கொஞ்சம் வீடியோ எடுக்கிறனால சீவிருக்கேன். கொஞ்சம் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம அதாவது பார்த்திங்கன்னா உச்சி எடுத்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா அடர்த்தி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து உண்மையிலே எனக்கு வந்து தெரியுது, என்னோடய ஹேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டிங் பண்ண மாதிரியே இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தா தெரியும், ஃப்ரண்டில் மட்டும்தான் லைட்டாக இருக்குது தவிர பேக் சைடு அவ்வளோ அழகாக ஸ்ட்ரெயிட்டிங் பண்ண மாதிரி தான் இருக்குது. இது தேய்ச்சப்பறம் அவ்வளோ ஷைனிங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். இதை வந்து நீங்கள் ஒரு டைம் யூஸ் பண்ணி பாருங்கள். செகண்ட் டைம் நீங்களே பார்த்திங்கன்னா மொதல் டைம் கொஞ்சமாக ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணி பாருங்கள். அதை பார்த்தோன்னே பார்த்திங்கன்னா செகண்ட் டைம் யூஸ் பண்ண ரொம்ப பார்த்திங்கன்னா ஆர்வமாயிடும். அவ்வளோ அழகாக ஷைனிங்காக அவ்வளோ ஒரு இதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடு ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டு இன்சைடு பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஒரு அளவு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எடுக்கிறது 2 டம்ளரில் 1.5 டம்ளர் வரணும். அது வந்து ஓகேவா. அதில் வந்து பார்த்திங்கன்னா 3ஆக பிரிச்சுக்கணும். அரை அதை வந்து 1 வீக்கில் 3 நாள் நீங்கள் எப்போ வேணாலும் குளிக்கிறீங்களோ அப்போ வந்து இதை வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். அவ்வளோ அழகாக ஷைனிங்காக நீங்கள் லாஸ்ட் எண்டு முடியும் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அவ்வளோ அழகாக என் முடி வந்து பார்த்திங்கன்னா ஷைனிங்காக இருக்குது.
பார்த்திங்கன்னா இந்த ஃபுல் பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹேருக்கு இன்னும் 2 அளவுக்கு வச்சுருக்கேன், ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்கேன். 2 டேஸ்க்கு அப்புறம் இல்லைன்னா 1 டேக்கு அப்புறம் நம்மளுக்கு எப்போ தலை குளிக்கிறோமோ அப்போ எடுத்து அதை அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்படியே கொண்டே போட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டு போய் குளிச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து இப்போ வந்து நம்ம அந்த வெந்தயமும் அந்த கருவேப்பிலையும் இருக்கிறதுனால இன்றைக்கி ஃபஸ்ட் நாள் வந்து நீங்கள் பேக் மாதிரி போட்டுக்கோங்க. மீதி 2 நாள் அப்ளை பண்ணால் மட்டும் போதும். இப்போ நல்லா சீப்பு எடுத்து நல்லா பெரிய சீப்பு எடுத்து நல்லா சீவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சிக்கை எடுத்து நல்லா சீவிடுங்க. எனக்கு எவ்வளோ முடிஞ்சு தெரியுமா, இப்போ எவ்வளோ கம்மியாக இருக்குது தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து அதை வந்து நான் ப்ரூஃப் எடுக்கலை. இதை வந்து நீங்கள் பாருங்கள், எனக்கு இவ்வளோ முடிதான் ஃப்ரெண்ட்ஸ் கொட்டுது. உண்மையிலே சொன்னால் நம்ப மாட்டேங்கிறீங்க. எல்லாருமே கொஞ்சம் யூஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதெல்லாம் நம்மளுக்கு இது கொஞ்சம் 1 ரூபா கூட செலவே இல்லை. கருவேப்பிலை நம்ம ரெகுலராக பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு வாங்குவோம், வடிதண்ணி சாப்பாடு வடிப்போம், வெந்தயம் நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிறது தான். இதை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அந்த நம்ம வெந்தயம் கருவேப்பிலை வந்து ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்திங்கன்னா அரைச்சி குறைன்னு அரைச்சி நம்மளோட ஹேரில் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிட்டு ஒரு கரெக்டாக இதை அப்ளை பண்ணுறதுனால மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour அப்படி விட்டுட்டு நம்மளுக்கு முன்னாடிலாம் எனக்கு முடி இல்லைன்னு சொன்னேன் பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்களேன், இங்கே முடி இருக்குது, எனக்கு இந்த பக்கம் முடி இல்லை. ஆனால் இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் க்ரோத் கொடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த லைட்டாக பேபி ஹேர் தெரியுது பார்த்திங்கன்னா, க்ரோத் கொடுத்துருக்கு. நான் போய் குளிச்சுட்டு வந்து நான் சிக்கு கூட எடுக்கலை ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே தான் காமிச்சிருக்கேன். சிக்கு எடுத்தால் தானே ஹேர் வந்து எவ்வளோ அழகாக ஸ்ட்ரைட்டாக இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட் ஹேரை விட்டுருங்க, ஏன்னா எனக்கு முடி சொட்ட முடி தான். நான் ஸ்ட்ரைட்டிங் பண்ணி இந்த ஹேர் பாருங்கள் அவ்வளோ அழகாக. இப்போ சிக்கு எடுக்கிறேன், அவ்வளோ சிக்கெல்லாம் இருக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் ஐயோ அதை தேய்ச்சி குளித்தா சிக்காகும் சொல்லுவோம். இந்த ஃப்ரெண்ட் சைடு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கு இருந்துச்சு. இது எல்லாமே பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது. இதை கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணி பாருங்கள். இதனால் ஒருத்தானது தான், நம்மளுக்கு 1 ரூபா கூட செலவு இல்லை. இதை நார்மலாக நம்ம யூஸ் பண்ணி வச்சுக்கலாம், ரெகுலராகவும் யூஸ் பண்ணலாம். தலை குளிக்கிறதுக்கப்போ யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா ஷாம்பு போட்டு கழுவிடுங்க. அவ்வளோதான், ஷாம்போ ஷியோக்காவோ எது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை போட்டு கழுவிடுங்க. ஓகே பாய் ஃப்ரெண்ட். நம்மளோட நியூ சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் எல்லாமே நான் ரெகுலராக போடுவேன், பாருங்கள். அப்புறம் நம்மளோட சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட பழைய சேனல் என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான் மானிட்டேஷன் பண்ண இடத்துல ஏதோ தப்பு பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து எனக்கு இன்னும் 1 month ஆகிட்டு, அது வந்து எனக்கு இன்னும் கிளியர் ஆகலை. ஒரு வேளை கிளியர் ஆனால் நான் கண்டிப்பாக இந்த சேனலில் சொல்கிறேன். எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் போடுங்க, எதுனாலும் கேளுங்க, என்னென்ன வீடியோஸ் எல்லாம் போடலான்னு சொல்லுங்கள். ஓகே பாய், டாட்டா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன், பாய்.